என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். தற்போது அதிகாரப்பூர்வமாக எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தகவலை பார்க்கிறோம். பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பாமகவிற்கு மொத்தம் 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக 27 தொகுதிகள்ல போட்டியிட இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். பாமகவுக்கு 18 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவுக்கு 11 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக இந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இதெல்லாம் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக வருகிறது. தற்போது இந்த எண்ணிக்கையானது அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவிற்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று நம்ம இப்போ வரைக்கும் நம்ம இந்த எண்ணிக்கையை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு முன்வந்திருப்பதாக சொல்லியிருந்தோம். மேலும் 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறாங்க என்ற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். பாஜக நேரடியாக 27 இடங்கள்ல போட்டியிட இருப்பதாக சொல்லியிருந்தோம். அந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அமமுகவுக்கு 10 அல்லது 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாமகவுக்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல அதிகாரப்பூர்வமாக அந்த ஒப்பந்த காப்பியே நமக்கு வர இருக்கிறது. ஆனால் இந்த எண்ணிக்கையெல்லாம் அதிகாரப்பூர்வமான ஒரு எண்ணிக்கை தான். பாமகவிற்கு 18 இடங்கள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள், பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து இந்த ஒப்பந்தமானது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி இருக்கக்கூடிய அந்த தகவலை தான் தற்போது பார்க்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தலைவரான எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில இந்த ஒப்பந்தங்களானது இந்த தினம் கையெழுத்தாகிறது. பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர்கள் எல்லாம் ஆலோசனை நடத்திய பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதிமுக உடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. முன்னதாக இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசிக்கப்பட்ட நிலையில தற்போது கூட்டணி உடன்பாடு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி இருக்கிறது. தற்போது பாமகவுக்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உடன்பாடு கையெழுத்து, பிற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு விரைவில் அறிவிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக பாமக, அமமுக, பாஜக இந்த 3 கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அந்த எண்ணிக்கை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உடன்பாடு கையெழுத்து,
பிற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு விரைவில் அறிவிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில ஒரே நாளில் 3 முக்கிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் பார்க்கிறோம். அந்த 3 கட்சியை சேர்ந்த தலைவர்களுமே அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில இந்த அவர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்போது இந்த எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி இருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் பார்க்கிறோம். என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. பாமகவிற்கு 18 இடங்களும் அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும் ஒதுக்கீடு என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இந்த நிலையில் பாமகவிற்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு எனவும் அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு எனவும் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 56 தொகுதிகளுக்கான பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது எந்த 56 இடங்களில் போட்டியிடக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே தொகுதிகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகபட்சமாக 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த முறை 23 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. அந்த அடிப்படையிலே பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுகவால். அது மட்டுமல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பலரும் எதிர்பார்த்தபடி 11 தொகுதிகள், அதாவது இரட்டை இலக்க தொகுதிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் அது பாஜக அமமுகவோடு சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 56 சட்டப்பேரவை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 முக்கிய கட்சிகளுக்கும் தற்பொழுது ஒதுக்கீடை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அதிமுக சார்பாக இந்த உடன்பாடு ஒப்பந்தங்கள் எல்லாம் எட்டப்பட்டிருக்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்றது. இப்பொழுது கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 27 தொகுதிகளில் போட்டியிடுவதாக இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 11 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. அதிமுக கூட்டணியில் ஒரே நாளிலே 3 கட்சிகள், முக்கிய கட்சிகளுக்கும் இடங்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில கட்சிகள் கடந்த முறை போட்டியிட்டதை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக தொகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பாஜக சற்று கூடுதலான இடங்களை பெற்றிருக்கின்றது. கடந்த முறை 20 இடங்களில் போட்டியிட்டிருந்த நிலையில் இப்பொழுது 27 சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக போட்டியிட இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை 23 இடங்களில் போட்டியிட்டிருந்தார்கள். இந்த முறை அவர்களுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக கூட்டணியிலே 3 முக்கிய கட்சிகளுக்கும் 56 தொகுதிகளை அதிமுக விட்டுக் கொடுத்திருக்கின்றது. எனவே அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு 170 175 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் போட்டியிடக்கூடிய விதமாகத்தான் தற்பொழுது அந்த தொகுதி உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே 56 இடங்கள் கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக மற்ற கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, அது மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இன்னும் தங்களுக்கான இடங்களை உறுதி செய்து கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்குரிய இடங்களும் அடுத்த கட்டமாக அறிவிக்கப்பட்டு எந்தெந்த தொகுதியில் எல்லாம் போட்டியிடப் போகின்றார்கள் என்பது தெரியவரும். அதே நேரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது 11 தொகுதிகளை அவர்கள் கூட்டணியிலே பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விருப்பம் செலுத்தக்கூடிய தொகுதிகளாக சோளிங்கர் தொகுதி பார்க்கப்படுகின்றது. பல்லாவரம், மன்னார்குடி, திருவையாறு, திருச்சி மாவட்டத்திலே திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி,
ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் மாவட்டத்திலே ஒரு தொகுதியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியும், சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியும் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலில் இருக்கின்றது. எனவே இந்த தொகுதிகளில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே 11 தொகுதிகளாக அமமுகவிற்கான தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கின்றது. அதே நேரம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 27 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே பாஜக கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை காட்டிலும் இந்த முறை கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடுகின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை கடந்த முறை 2021 தேர்தலில் அவர்கள் மொத்தமாக 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டிருந்தார்கள். இந்த முறை அதை காட்டிலும் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகள் வரை பாஜக கூடுதலாக போட்டியிடுகின்றது. அதே நேரம் பாஜக பெற்றிருக்கக்கூடிய அந்த 27 தொகுதிகளிலிருந்து மேலும் சில கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அந்த தொகுதிகள் எல்லாம் மேலும் இணைந்திருக்கக்கூடிய பாஜகவோடு நட்புறவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை அதிமுக ஏறக்குறைய ஒரு 191 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது இரட்டை இலை சின்னம். இந்த முறை அதில் சற்று குறைவு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் புதிதாக இணைந்திருக்கின்றன. பாஜகவை பொறுத்தவரை இப்பொழுது அவர்கள் 27 இடங்களை பெற்றிருக்கின்றார்கள். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து கூடுதலாக 7 தொகுதிகள் போட்டியிடக்கூடியும். கடந்த முறை பாஜகவை பொறுத்தவரை நாகர்கோவில், கோவை தெற்கு, திருநெல்வேலி, மொடக்குறிச்சி, அரவக்குறிச்சி, காரைக்குடி, மதுரை வடக்கு, ஆயிரம்விளக்கு சென்னையிலே, தாராபுரம், கோபிச்செட்டிப்பாளையம், உடுமலைப்பேட்டை, மேட்டுப்பாளையம், திருப்பூர் வடக்கு, கிணத்துக்கடவு, கோவை தெற்கு தொகுதி, ராசிபுரம், சிங்காநல்லூர், திண்டுக்கல் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் போட்டியிட்டிருந்தார்கள். எனவே இந்த முறை பாஜக கூடுதலாக இதை காட்டிலும் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடக்கூடும் என்றது மட்டுமல்லாமல் ஏற்கனவே போட்டியிட்டிருந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடும். எனவே அந்த தொகுதிகள் மீண்டும் அவர்கள் கேட்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய நாகர்கோவில், கோயம்புத்தூர் தெற்கு, திருநெல்வேலி, மொடக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் இருந்து கோவை தெற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் கோவை தெற்கிற்கு மாற்றாக வேறு ஏதேனும் தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளோடு சேர்த்து மொத்தமாக 27 தொகுதிகளை இந்த முறை பாஜக போட்டியிடுவதற்கான தொகுதிகளாக அடையாளம் கொண்டு அதிமுக தலைமையிடம் வழங்க இருக்கின்றது. எனவே அதிலிருந்து மொத்தமாக பாஜக இந்த முறை 27 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை அதிமுக வழங்கியிருக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களும் தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். எனவே தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு சில தொகுதிகள், அதே போன்று திருவாரூர், நாகை மாவட்டத்திலும் ஒரு சில தொகுதிகளை அவர்கள் கேட்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாம் அமமுக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன. எனவே அவற்றிலிருந்து கணிசமான தொகுதிகளை அதிமுக தலைமை 11 இடங்களாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வழங்க இருக்கின்றது. அமமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இப்பொழுது இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 50க்கும் கூடுதலான தொகுதிகளாக முக்கியமான 3 கட்சிகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது, மேலும் இந்திய ஜனநாயக கட்சி இருக்கின்றது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் பாஜகவோ அல்லது அதிமுகவோ பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் இருந்து ஒதுக்கீடு செய்வதற்கான சூழலும் இருக்கின்றது. அதே நேரம் ஐஜேகே தனித்த சின்னத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தனிப்பட்டு இன்னொரு முறை நடைபெறக்கூடிய அந்த கூட்டணி ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே அதிமுக அவர்களுக்கான தொகுதியை இறுதி செய்து வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள், அதேபோன்று பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களும் கூட அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுமா? தமிழ் மாநில காங்கிரசுக்கு 6 தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்டார்கள். இந்த முறை அவர்களுக்கு 2 அல்லது 3 தொகுதிகளை மட்டுமே கூட்டணியில் வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. எனவே அவர்களுடனான அந்த உடன்பாடு இன்று எட்டப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்காக அடுத்து ஒரு அறிவிப்பினை அதிமுக தலைமையிலிருந்து வெளியிடுவார்கள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்து என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர் தொகுதி உடன்பாடு தொடர்பான இறுதி ஒப்பந்தத்தை எட்டியிருக்கின்றார். எனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 11 சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள். அமமுக அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தலில் எதிர்நோக்கி இருப்பதாக அந்த கட்சியினர் கூறியிருக்கின்றார்கள். எனவே 6 முதல் 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வகையில் அவர்கள் கூட்டணி உடன்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதற்கேற்ப இப்பொழுது இரட்டை இலக்கத்திலே தொகுதிகளை உறுதி செய்திருக்கின்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எனவே 11 தொகுதிகளில் அமமுக போட்டியிடப் போகின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்களும் 18 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே கடந்த முறை போட்டியிட்டிருந்த அந்த தொகுதிகளை மீண்டும் அவர்கள் கேட்டு பெறக்கூடும். கடந்த முறை அவர்கள் மொத்தமாக போட்டியிட்ட தொகுதி என்பது 23
13 இருக்கின்றது. இந்த முறை சற்று குறைவான தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டாலும் கூட கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்துதான் அந்த தொகுதிகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கடந்த முறை பாமக போட்டியிட்ட தொகுதிகள் என்பது மயிலம் சட்டப்பேரவை தொகுதி, திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, மேட்டூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, ஓமலூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் போட்டியிட்டு இருந்தார்கள். இந்த முறையும் அது போன்ற தொகுதிகளை அவர்கள் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அந்த தொகுதிகளை எல்லாம் அவர்கள் போட்டியிடக்கூடிய விதமாக இந்த தொகுதி உடன்பாட்டு பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முறை 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. மயிலம், திண்டிவனம், பெண்ணாகரம், சேலம் மேற்கு, மேட்டூர் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் வெற்றி பெற்றிருந்தார்கள். அந்த தொகுதிகளை மீண்டும் கேட்டு பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முயற்சிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 18 என்று தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 18 தொகுதிகளுக்குமான இடங்கள் என்ன என்பது இன்னும் சற்று நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த அதிமுக தலைமையோடு அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த 18 தொகுதிகள் என்ன என்பதும் சொல்ல இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களும் 11 தொகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த 11 தொகுதிகள் என்ன என்பது இறுதி செய்யப்பட இருக்கின்றது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 27 தொகுதிகளை பெற்றிருந்தாலும் இன்னும் 1-2 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய விதமாக பாஜக மற்றும் அதிமுக இடையிலான பேச்சுவார்த்தையில் அது உறுதி செய்து அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது அதிமுக தலைமையகத்திலே கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கின்றது. அதிமுக தரப்பிலிருந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாமல் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்று இந்த ஒப்பந்தத்தை எட்டி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டவர்கள் இணைந்து வந்து தற்பொழுது இந்த கூட்டணி உடன்பாடு தொடர்பான ஒப்பந்தத்திலே அவர்களும் பங்கேற்று பாஜகவிற்கு 27 தொகுதிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதற்கு முன்பாக அதிமுகவோடு கூட்டணி உடன்பாட்டை எட்டிய பொழுதெல்லாம் தனியார் நட்சத்திர விடுதியில் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டதும் தனியார் நட்சத்திர விடுதியில் தான். ஆனால் இந்த முறை அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கின்றது என்பதை உறுதிபட தொடர்ந்து அனைத்து கட்சியிலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூறி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்று அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பட்டி எம்ஜிஆர் மாளிகையில் இப்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்று இந்த கூட்டத்தின் நிறைவிலே தொகுதி உடன்பாடுகள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கின்றன. முக்கியமான 3 கட்சிகளுக்கும் தொகுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுக்கான இடத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகின்றார்கள் என்பதை இனம் கண்டு அந்த தொகுதிக்கான வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான பணியிலே அந்த கட்சிகள் ஈடுபடும் என்ற தகவலையும் கூறியிருக்கின்றனர். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. அதில் பாமகவிற்கு 18 இடங்களும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும், பாஜகவிற்கு 27 தொகுதிகளும் ஒதுக்கீடு என இபிஎஸ் அறிவித்துள்ளார். அதிமுக தலைமையகத்தில் அதிமுக கூட்டணியில் ஒரே நாளில் 3 முக்கிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியமான ஒரு தேர்தலாக கருதுகின்றது. ஏனென்றால் மீண்டும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு கட்சிகளோடு உடன்பாடு எல்லாம் எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணியில் புதிதாக ஒரு சில கட்சிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுது 11 சட்டப்பேரவை தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக இடையே தொடர்ச்சியான அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வந்தது. அமமுகவை பொறுத்தவரை இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு விருப்பம் காட்டி வந்தார்கள். எனவே அவர்களுக்கு இரட்டை இலக்க தொகுதியை உறுதி செய்யக்கூடிய விதமாகத்தான் 11 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 11 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த 11 தொகுதிகளை அடையாளம் கொண்டு ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கான தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவற்றை வேகப்படுத்துவதற்குரிய பணிகளிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஈடுபட இருக்கின்றார்கள். அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த முறை கணிசமான இடங்களில் போட்டியிடக்கூடிய விதமாக என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட 3 முக்கிய கட்சிகளும் தங்களுக்கான இடங்களை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இப்பொழுது உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்ட பணியாக தங்களுக்குரிய தொகுதிகள் என்ன என்பதை அடையாளம் காண்பதற்கான பணிகளிலே அவர்கள் ஈடுபட இருக்கின்றார்கள். அதிமுக தலைமை இசைவு தெரிவித்தவுடன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்ன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகக்கூடும். அதன் பிறகு இந்த மாதத்தினுடைய இறுதி நாளான 30ஆம் தேதியிலிருந்தே வாக்குகளுக்கான அந்த வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கல் பணிகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. எனவே வேட்புமனு தாக்கலை செய்ய இருக்கின்றார்கள். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து முக்கியமான தலைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பாரிவேந்தர் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார். எனவே அடுத்த கட்டமாக அவருக்குரிய தொகுதிகள் குறித்த தகவலும் வெளியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஐஜேகேயை பொறுத்தவரை கடந்த காலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள். பாஜக தலைமையிலான கூட்டணியில் தொடர்ச்சியாக அவர்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றார்கள். எனவே பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நிலையில் அதிமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐஜேகே என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாரிவேந்தர் அவர்களுடைய இந்திய ஜனநாயக கட்சிக்கான இடங்கள் எத்தனை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அவர்களும் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கின்றார்கள். பெரும்பாலான கட்சிகள் சில 1-2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலோ அல்லது இரட்டை இலை சின்னத்திலோ போட்டியிடுவார்கள். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. பாமகவிற்கு 18 இடங்கள் ஒதுக்கீடும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும், பாஜகவிற்கு 27 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இபிஎஸ் அறிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி உடன்பாடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. பாமகவுக்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து இந்த அறிவிப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. பாமகவுக்கு 18 இடங்கள், அமமுகவுக்கு 11 இடங்கள்.